கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன பதிவில் ஐசக்கும் அரசரும் பாலைவன பகுதிக்கு ஜெட்டில் போனது, அதுக்கப்புறம் அங்கே போய் எப்படி சோலார் பேனல்ஸ் அவங்க சரி பண்ணாங்க, இதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய அத்தியாயம் 6, பெரிய பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஐசக் அரசர் போய்கிட்டு இருக்க ஜெட்டு மலை மேலே மோதி விபத்துக்குள்ளாக திடீர்னு இல்லை அப்படின்னு அரசர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார். என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அரசே அப்படின்னு ஐசக் பதறிக்கிட்டே எந்திரிச்சு கேட்க, சே ஒரு கெட்ட கனவு ஐசக் அப்படின்னு அரசர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே பதில் சொல்ல, அப்போதான் நம்மளுக்கே தெரியுது இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே அரசருடைய கனவுன்னு. அரசர் இந்த மாதிரி சொன்னதை கேட்ட ஐசக், அட என்ன அரசு இப்படி பண்ணிட்டீங்க, நல்லா தூக்கம் இழுத்துட்டு போச்சு, இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அரசரும் சே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையில் அவரே அடிச்சுக்கிட்டு அவரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஜெட் அப்படியே போய்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு வி ஹாவ் ரீச்டு த டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அரசரும் ஐசக்கும் கேட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க. ஜெட்டும் தரை இறங்க 2 பேரும் அதுல இருந்து இறங்குறாங்க. அரசர் அவர் கொண்டு வந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு உள்ள போகிறாரு. இந்த பக்கம் ஐசக்கோ அவனுடைய காதலியான நாண்டி அப்படின்ற விமானத்துக்கிட்ட போய், இதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்க்க போறேனே தெரியல, பாய் பேபி, ஐ வில் மிஸ் யூ மை லவ் அப்படின்னு ஒரு லவ்வோட பேசிக்கிட்டு இருக்கான். ஐசக் அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டுட்டு ஆராய்ச்சி கூடத்துக்குள்ள போறான். இவங்க 2 பேரையும் பார்த்த மண்டே, ஹாய் ஐசக், ஹாய் அரசே, ட்ரிப்பு எப்படி போச்சு, 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறா. மண்டே அந்த மாதிரி கேட்க, நாங்கள் சென்ற இடத்தில் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நிறைய நடந்தது அப்படின்னு அரசர் சொல்ல, சொல்லுங்க கேட்போம் அரசே அப்படின்னு மண்டே கேட்க, அரசரும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இந்த பக்கம் ஐசக் அரசருக்கே தெரியாம அவருடைய மூளையை ஒரு சின்ன இயந்திரத்தை வச்சு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அரசர் அந்த பக்கம் மண்டே கிட்ட மொத்த கதையும் சொல்லி முடிக்க, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐசக் கத்துறான். அதை பார்த்த அரசர், எதை கண்டுபிடித்து விட்டாய் ஐசக் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஐசக், அதுவா உங்க ஞாபக பிரச்சனைக்கான காரணத்தை தான் அரசே அப்படின்னு பதில் சொல்றான். எப்பொழுது அப்படின்னு அரசர் ஆச்சரியமா கேட்க, நீங்க கதை சொல்லிட்டு இருந்தீங்களே அப்ப அப்படின்னு ஐசக் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றான். அந்த பதிலை கேட்ட அரசர், பலே ஆளடானி, அசரும் நேரத்தில் காரியம் சாதிக்கிறாயே அப்படின்னு ஐசக்க புகழ்றாரு. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பக்கத்துல மண்டேயுடைய ஸ்கிரீன்ல சர்ச்சிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிங் வருது. அந்த மாதிரி வரதை பார்த்து 2 பேரும் கிட்ட போறாங்க. சர்ச்சிங் ஃபைல்ஸா, என்ன ஃபைல்ஸை தேடிட்டு இருக்க மண்டே அப்படின்னு ஐசக் கேட்க, அதே நேரம் மண்டேயுடைய ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு பழங்காலத்தை சேர்ந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரியுது. அதில் ஒரு பெரிய சிலையை நிறைய பேர் சேர்ந்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி வரைபடம் இருக்குது. அந்த புகைப்படத்தில் இருக்கிற மனிதர்கள், அவங்க அணிஞ்சிருக்கிற உடைகள் மற்றும் அவர்கள் இழுத்து செல்லும் சிலை, இதெல்லாம் வச்சு அந்த புகைப்படம் பழங்காலத்தை சேர்ந்த எகிப்தியர்களால் வரையப்பட்ட ஒரு ஓவியம் அப்படின்னு ஐசக் தெரிஞ்சுக்கிறான். அப்படியே ஐசக் மண்டேயை பார்த்து, இது பழங்கால எகிப்திய நாட்டை சேர்ந்த ஒரு ஓவியமாச்சே, இது எதுக்காக இப்போ காட்டுற மண்டே, இதில் ஏதாவது விவரம் இருக்கா அப்படின்னு மண்டே கிட்டே கேட்குறான். அதுக்கு மண்டே, ஆமாம் இருக்குது, என்ன விவரம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு மண்டே கேட்க, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு 2 பேரும் ஒன்றா சொல்கிறாங்க. அது சரி, நானே சொல்கிறேன், அந்த புகைப்படத்தை நல்லா ஒத்து பாருங்க. அதில் நூற்றுக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்லெட்டு போன்ற அமைப்பில் பிரம்மாண்டமான ஒரு சிலையை வச்சு இழுத்துட்டு வராங்க. அங்கே பாருங்க, ஒரு மனுஷன் அந்த ஸ்லெட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு அது போகிற வழியில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே வரான் அப்படின்னு மண்டே அந்த புகைப்படத்தை பற்றி விளக்கி சொல்ல, இது நாங்கள் பயன்படுத்தின முறை மாதிரி அப்படின்னு ஐசக் இழுக்க, எக்ஸாக்ட்லி நீங்கள் பயன்படுத்தின அதே முறை தான் இது அப்படின்னு மண்டே சொல்கிறான். இந்த முறையை அவர்கள் எதுக்கு அப்புறம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அரசர் கேட்க, நீங்கள் பயன்படுத்தின அதே முறையை எகிப்தியர்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. பிரமிடுகளை கட்டுவதற்கு பல்லாயிரம் கிட இலையுள்ள கற்களையும் சிலைகளையும் இந்த முறையை பயன்படுத்தி தான் இழுத்துட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் வேறு சில முறையிலையும் கற்களை இழுத்துட்டு போயிருக்காங்க, ஆனால் பெரும்பாலும் இந்த முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மண்டே ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்குறான். 5000 வருடத்திற்கு முன்பே இந்த முறையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அரசர் ஆச்சரியத்தோட செல்ல, அதை கேட்ட ஐசக், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அரசே, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு
உடனடியாக நீங்கள் ஒரு தீர்வை யோசிச்சிங்கல்ல, அது போல் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறான். அப்புறம் அரசர் மண்டேயை பார்த்து, சரி, அவர்கள் வேறு முறையை பயன்படுத்தினார்கள் என்று கூறினீர்களே, அது என்ன என்று சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, அதுவா சொல்கிறேன், எகிப்து நாட்டில் நைல் அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த நைல் நதியில் அடிக்கடி வெள்ளம் ஏற்படும். அப்படி வெள்ளம் ஏற்படும் போது அவங்க வச்சிருந்த படகுல சிலைகள் மற்றும் கற்களை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு தேவையான இடம் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இந்த முறை எப்பெல்லாம் நதியில் வெள்ளம் ஏற்படுதோ அப்போ மட்டும்தான் பயன்படும். மற்ற நேரங்களில் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தின முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மண்டே விளக்கம் கொடுக்குறார். அரசர் மண்டே சொன்னதை கேட்டு அப்படியே வியப்படைகிறாரு. அதுக்கப்புறம் ஐசக்கை பார்த்து, சரி ஐசக், என் ஞாபக பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடித்து விட்டதாக சொன்னாயே, என்னது அது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஐசக், பார்த்தீங்களா, பேசிட்டே இருந்ததில்ல, அதை மறந்துட்டு அரசே, ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் உருவாக்கின மிஷின் மூலமாக வேறு உலகத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்கள் பழைய ஞாபகங்கள் எல்லாம் செயல் இழந்திருக்கு. அதை சரி பண்ண செயல் இழந்த ஞாபகங்களை ட்ரிகர் பண்ணணும், அதாவது தூண்டி விடணும் அப்படின்னு சொல்கிறான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர், அதை எப்படி செய்வது அப்படின்னு கேட்க, அதுக்கு சில ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் இருக்கு அரசே. ஏதாவது வார்த்தையோ இல்லை செயலோ பொருளோ இல்லை ஒரு நிகழ்வோ அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். புரியும்படி சொல்லணும்னா, ஏதாவது வார்த்தையை கேட்கும்போதோ இல்லைனா ஏதாவது பொருள் இல்லைனா நிகழ்வை பார்க்கும்போதோ உங்களுடைய பழைய ஞாபகங்கள் தூண்டப்பட்டு தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். ஐசக் சொன்னதை கேட்டு அரசர் குழப்பமடைய, அதை பார்த்த ஐசக், அட ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க அரசே, உங்கள் உலகத்துக்கு போனதும் இது தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுக்கப்புறம் தான் அரசர் சற்று நிம்மதி அடைகிறாரு. அரசர் இந்த மாதிரி பெருமூச்சு விட்டு நின்றுகிட்டு இருக்க, அப்போது ஐசக், சரி அதை விடுங்க அரசே, நாம் இங்கே வந்து 10 மணி நேரம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக நாம் இங்கேருந்து கிளம்புற வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்ல, என்ன, நாம் இங்கு வந்து 10 மணி நேரம் ஆகிவிட்டதா, நான் இல்லாமல் வந்தியத்தேவர் என்ன பாடுபடுகிறார் என்று தெரியவில்லையே அப்படின்னு அரசர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அரசர் அந்த மாதிரி சொல்கிறத கேட்ட ஐசக் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாதீங்க அரசே, நாம் உங்கள் உலகத்திலேருந்து எப்போ கிளம்பணுமோ அதே நேரத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அரசர் ஆச்சரியமாக கேட்க, இதுவா அரசே, நாம் உங்கள் உலகத்திலேருந்து கிளம்பிய நேரத்தை நான் உருவாக்கின காஸ்பிக் ட்ராக்கர் மூலம் பதிவு செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் திரும்ப போகும்போது அதே நேரத்துக்கு தான் போக முடியும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இங்கே உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகியிருக்கு, உங்கள் உலகத்தில் சில நொடிகள் மட்டுமே ஆகியிருக்கும் அப்படின்னு விளக்கம் அளிக்கிறான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர், அப்படியா அப்படின்னு ஆச்சரியமடைகிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. அரசர் அந்த மாதிரி யோசிக்கிறத கவனிச்ச ஐசக், அரசே, ஏதும் விபரீதமாக யோசிக்காதீங்க, நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்ப போகிறோம், இதுதான் கடைசி அப்படின்னு சொல்கிறான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர், நான் ஏதும் விபரீதமாக எல்லாம் யோசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதை கேட்ட ஐசக் கிண்டலாக தலையாட்டிட்டு அவன் உருவாக்கின அந்த பிரத்யேகமான உடைய அரசர்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்கிறான். ஐசக்கும் அரசரும் அந்த உடையை போட்டுக்கிறாங்க. ஐசக் சிட்டுக்கும் அந்த உடையை போட்டு விடுறான். எல்லாம் உடையை போட்டுக்கிட்டு தயாராக மண்டே கிட்ட இயந்திரத்தை ஆன் பண்ண சொல்கிறான். சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை சரி பார்க்க வேணாமா ஐசக் அப்படின்னு மண்டே கேட்க, அவசியம் இல்லை மண்டே, மிஷின் பல மணி நேரம் ஷட் டவுன் ஆகிட்டு இப்போ தான் ஆன் ஆகியிருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் முன்கூட்டியே தெரியப்படுத்துகிற மாதிரி தான் நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அதோட எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனும் பக்கத்துலேயே தானே இருக்குது, ஸோ டோன்ட் வரி, நீ மிஷினை தைரியமாக ஆன் பண்ணு அப்படின்னு ஐசக் சொல்கிறான். மண்டேவும் ஐசக் சொன்னதுபடி மிஷின் ஆன் பண்ணுறா. ஐசக்கும் அரசரும் 2 பேரும் மிஷின் அகத்தில் போய் தயாராக நிற்கிறாங்க. மிஷின் அரசரோட உலகத்துக்கு போகிறதுக்கு உண்டான போர்ட்டலை உருவாக்குது. 2 பேரும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அப்போது ஏதோ சரியில்லாத மாதிரி ஐசக் உணர்றான். ஐசக் சந்தேகத்தோட பக்கத்தில் இருக்கிற மானிட்டரை பார்க்க, அதில் சில ரீடிங்ஸ் ஏடா கூடமா எக்கு தப்பா காமிக்கிறத கவனிக்கிறான். ஐசக் அந்த தகவல்களை பார்த்து டக்குன்னு சுதாரிச்சு அரசர் மேலே விழுந்து அவரை பாதுகாப்பாக தள்ளி விட்டுட்டு இவனும் சேஃபாக போய் விழுந்துடுறான். அதே நேரம் டிஸ்பிளேல எமர்ஜென்சி அலர்ட் வர மிஷின்ல தீப்பொறி ஏற்பட்டு ஒரு மாதிரி சத்தம் வருது. அதை பார்த்த ஐசக் சுதாரிச்சு சரியான நேரத்தில் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை அழுத்துறான். கொஞ்சம் லேட்டாக அழுத்தி இருந்தா கூட அந்த மிஷின் வெடிச்சு அந்த இடமே பரமட்டமாயிட்டு இருக்கும். ஐசக்குடைய சாமர்த்தியத்தனத்தால் ஒரு வழியாக 2 பேரும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தப்பிக்கிறாங்க. கீழே விழுந்த 2 பேரும் தட்டு மாதிரி எழுந்திருக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறாங்க. ஐசக் நேராக ஓடி போய் ஸ்க்ரீனில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறான். அதில் சில பாகங்கள் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வருது. அதை பார்த்த ஐசக், மேஜர் டேமேஜ் ஏதாவது ஆகியிருக்கான்னு செக் பண்ணி பாரு மண்டே அப்படின்னு சொல்ல, மண்டேவும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா, ஒரு மேஜர் டேமேஜ் ஆகியிருக்கு ஐசக் அப்படின்னு சொல்ல, என்ன அந்த டேமேஜ், என்ன அந்த மேஜர் டேமேஜ் அப்படின்னு ஐசக் பதட்டத்தோட கேட்க, அதுக்கு மண்டே, கொஞ்சம் மிஷினோட கோரை ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றா. மண்டே அந்த மாதிரி சொல்ல ஐசக் அப்படியே பொறுமையாக மிஷினை நோக்கி நடந்து போகிறான். பக்கத்தில் போக போக அப்படியே அவனுக்கு வேர்த்து கொட்டுது. ஐசக் அப்படியே நடந்து போக கூட அரசரும் போகிறாரு. ஐசக் மிஷின் கிட்ட போய் பொறுமையாக மிஷினோடைய கோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான்.
பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த கோர் மெட்டீரியல் சாம்பல் நிறத்துல மாறி இருக்கிறத 2 பேரும் பார்க்குறாங்க. ஐசக் அப்படியே அந்த கோர் மெட்டீரியல் கையில் எடுக்க அது அப்படியே பஸ்பமாகி கீழே விழுகுது. ஐசக் என்ன செய்யறதுனே தெரியாம அப்படியே போய் சிஸ்டம் டேபிள் அப்படியே உட்காந்துடுறான். இடிந்து போன மாதிரி ஐசக் உட்கார்ந்துருக்கிறத பார்த்த அரசர் அவன் பக்கத்தில் போறாரு. சரி விடு ஐசக், ஏதோ ஒரு முறை தவறு ஏற்பட்டு விட்டது, இதை தான் நீ சரி செய்து விட போகிறாயே, பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஐசக், இதை சரி செய்துவிட்டு என்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று சுற்றி காண்பிப்பாயா? இதை எப்படி உன்னிடம் கேட்பது என்று சங்கோஜப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. தற்போது என்ன நிலைமை, அதன் விளைவு என்ன அப்படின்னு தெரியாம அரசர் விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஐசக், இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல அரசே அப்படின்னு தனக்குத்தானே பேசிட்டு சோகமா உட்கார்ந்துருக்கான். அரசர் மேலும் பேச ஆரம்பிக்கிறாரு. அரசர் ஏதோ ஒரு இடத்த பேரை சொல்லி இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியான்னு சொல்ல வர அதுக்குள்ள ஐசக், இனிமே நம்மளால இந்த உலகத்தை விட்டு உங்க உலகத்துக்கு தப்பிச்சு போக முடியாது அரசே அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா சொல்றான். அரசர் அதை கேட்டு ஒரு செகண்ட் வந்து அப்படி குழம்பி போறாரு. அதுக்கப்புறம், என்ன சொல்கிறாய் ஐசக், புரியவில்லையே, தப்பிக்க முடியாது என்றால் அப்படின்னு குழப்பத்தோட கேட்க அதை கேட்ட ஐசக் பதில் சொல்ல முடியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த அரசர், சுற்றி வளைக்காமல் வெளிப்படையாக சொல்லிவிடு ஐசக் அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. தப்பிக்க முடியாதுன்னா இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்திலிருந்து உங்க உலகத்திற்கு போக முடியாது அரசே அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அரசருக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. ஏன் அவ்வாறு கூறுகிறாய் அப்படின்னு அரசர் பதறிக்கிட்டே கேட்க, ஏன்னா மிஷினுடைய கோர் மெட்டீரியல் சாம்பலாகி பொடியாக கீழே விழுந்ததை நீங்களும் தானே பார்த்தீங்க அப்படின்னு ஐசக் சொல்றான். இந்த பொருள் போன்று வேறு இருந்தால் அதை மாற்றி வைத்து இதை சரி செய்து விடலாமே அப்படின்னு அரசர் சொல்ல, முடியாது அரசே, அந்த கோர் மெட்டீரியல் என் அப்பா தான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார். நான் என் அப்பா பற்றி சொன்ன கதையில் முக்கியமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர போய் 5 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா திருப்பி வந்தார்னு சொன்னேன்ல, அது வேற எதுவும் இல்லை, இந்த கோர் மெட்டீரியல் எடுத்து வர தான் போனார் அப்படின்னு ஐசக் விளக்கம் அளிக்கிறான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர் குழப்பத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. தேவி மண்டேயிடம் கேட்பு பார்ப்போம். தேவி மண்டே, அந்த பொருள் மாதிரி கண்டிப்பாக வேறு இருக்கும், அந்த இன்னொரு பொருள் எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல்லுங்களேன் அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. அரசர் சொன்னதை கேட்ட மண்டேவும் அரசர் கேட்டதுபடி அந்த பொருள் போலவே வேற இருக்குதான்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான். மண்டே எவ்வளவு தேடி பார்த்தோம் அந்த பொருள் மாதிரி இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியல. இல்லை அரசே, அந்த மாதிரி இன்னொன்னு எங்க இருக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மண்டே சொல்றான். மண்டே சொன்னதை கேட்ட அரசர், என்ன சொல்கிறீர்கள் தேவி மண்டே, எல்லாம் அறிந்த உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு. ஆன் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவிலையும் தேடி பார்த்துட்டேன், எதுவும் கிடைக்கல அப்படின்னு மண்டேவும் கை விரிச்சிடறான். மண்டே சொன்னதை கேட்ட அரசர் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. அரசு அந்த மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்த ஐசக், என்னை மன்னிச்சிருங்க அரசே, உங்களை தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். நீ ஒரு தப்பும் செய்யவில்லை ஐசக், எல்லா தப்பும் செய்தவன் நான் தான் என் ஆர்வ கோளாறுத்தனத்தால் இங்கு வர வேண்டும் என்று முட்டாள்தனமாக ஒரு முடிவெடுத்து நானும் கஷ்டப்பட்டு உன்னையும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கி விட்டேன். என்னை மன்னித்து விடு என்று சொல்ல மாட்டேன், தண்டித்து விடு அப்படின்னு அரசர் சொல்றாரு. என்ன அரசே, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, நீங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் நான் ஒரு விஞ்ஞானி, எல்லாம் தெரிஞ்சவன், விபரீதத்தை உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும், அதை நான் செய்யலை, அதனால தண்டனை எனக்கு தான் தரணும் அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இல்லை ஐசக், நீ புரிய வைக்கத்தான் முயற்சி செய்தாய், ஆனால் நான் தான் உன்னை வலுக்கட்டாயமாக இதை செய்ய வைத்தேன், எனவே நான் தான் தண்டனைக்குரியவன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. ஐசக் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறான். அப்புறம் திடீர்னு, ஐயோ, வந்தியத்தேவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன்னு, அவருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசரோட காலை பிடிச்சிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஐசக்கும் அரசரும் அவங்க மீது உள்ள தப்புக்களை சொல்லி எனக்கு தான் தண்டனை மாறி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத மண்டே, அடச்சே, கொஞ்சம் புலம்புறதை நிறுத்திட்டு இங்கே பாருங்க அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட 2 பேரும் மண்டேவை அப்படியே சோகத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. அந்த கோர் மெட்டீரியல் மாதிரி இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எத்தனை இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மண்டே சொல்கிறான். 2 பேரும் கவலையை மறந்துட்டு மண்டே சொல்கிறத கேட்டு அப்படியா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு மண்டே சொல்ல, எத்தனை இருக்கிறது தேவி மண்டே, சொல்லுங்கள் அப்படின்னு அரசர் கேட்க, அம்மா சொல்லு மண்டே, சீக்கிரம் எத்தனை இருக்கு அப்படின்னு ஐசக்கும் ஆர்வமாக கேட்குறான். இந்த உலகத்திலேயே அந்த கோர் மெட்டீரியல் போல மொத்தம் 2 மட்டும்தான் இருக்குது, 1 இங்கே இருக்குது, மன்னிச்சிடுங்க இருந்தது அப்படின்னு மண்டே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் 2வது எங்கே போய் தேடுறது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, நாம் சாக போகிறோம் அரசே, அதுக்குள்ளே நீங்களே இந்த பாதியை கொண்டுடுங்க அப்படின்னு மறுபடியும் அழுதுகிட்டே புலம்ப ஆரம்பிக்கிறான்.
சும்மா பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசாதே. அந்த பொருள் உன் அப்பா தானே எடுத்து கொண்டு வந்தார். அதை பற்றி ஏதாவது விவரமோ அல்லது குறிப்போ விட்டு சென்றிருக்கிறாரா என்று தேடி பார்ப்போம் அப்படின்னு அரசர் ஒரு யோசனை சொல்கிறாரு. அரசர் சொன்ன யோசனை கேட்ட ஐசக், இதுவும் நல்ல யோசனை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, சரி உன் அப்பா சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா அப்படின்னு அரசர் கேட்க, என் அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் தனியாக ஒரு அறையில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஐசக் சொல்கிறான். அதை கேட்ட அரசர், நல்ல காரியம் செய்திருக்கிறாய் ஐசக் அப்படின்னு பாராட்ட, ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் பத்திரமா இருக்குதான்னு உறுதியாக சொல்ல முடியாது அரசே அப்படின்னு ஐசக் தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொல்ல, ஐசக் சொன்னதை கேட்ட அரசர் அவன் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பாராட்டை நான் திரும்பி எடுத்துக்கொள்கிறேன் ஐசக் அப்படின்னு அரசர் ஐசக்கை கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஐசக், சரி வாங்க அரசே அந்த அறையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, முதலில் சேதமடைந்த சிறிய பாகங்களை சரி செய்வோம் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. சரிதான், ஒரு நிமிஷம் இருங்க, போர் மெட்டீரியலோட சாம்பலை வெளியில் கொட்டிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் அந்த சாம்பலை அள்ளிக்கிட்டு வெளியில் ஓடுறான். ஐசக் அதை கொட்டிட்டு வர வழியில் சரி செய்யறதுக்கு தேவையான சாதனங்கள் இருக்கிற பெட்டியை எடுத்துக்கிட்டு வரான். என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி இருக்குன்னு டோட்டலாக ஸ்கேன் பண்ணி சொல்லு மண்டே அப்படின்னு மண்டே கிட்ட கேட்க, செக் பண்ணி பார்த்துட்டு டேமேஜ் ஆனது கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறான். ஒரு ஆள் உயரத்துக்கு டேமேஜ் ஆகியிருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸோடைய லிஸ்ட்டை ஐசக் கிட்ட கொடுக்குறான். அந்த லிஸ்ட்டை பார்த்து ஐசக்கு அப்படியே தலையே சுற்றுது. ஐசக் அந்த லிஸ்ட்டை அரசர்கிட்ட காட்ட, இவ்வளவு பெரிய பட்டியலா, சரி இதை அனைத்தையும் எவ்வாறு சரி செய்ய போகிறாய் ஐசக் அப்படின்னு அரசர் கேட்குறாரு. பொறுத்திருந்து பாருங்க அரசே அப்படின்னு ஐசக் மறுபடியும் பந்தாவா சொல்ல, ஐசக் எனக்கு நீ ஒரு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்க, என்ன கற்றுக்கணும் தயங்காமல் கேளுங்க அரசே அப்படின்னு ஐசக் கேட்க, எவ்வளவு நடந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத மாதிரியே இருப்பது எப்படி என்று எனக்கு சொல்லி கொடுப்பாயா அப்படின்னு அரசர் ஐசக்கை கிண்டல் செஞ்சுட்டு பார்த்து சிரிக்கிறாரு. அரசர் அந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்த மண்டேவும் ஐசக்கை கடுப்பேற்றுற மாதிரி அரசரோட சேர்ந்து சிரிக்க, ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்து ஒரு கட்டத்தில் ஐசக்கும் அவங்களோட சேர்ந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் சிரிச்சது போதும் என்னோட வாங்க அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு அரசரை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமை காமிக்கிறான். என்ன அறை அப்படின்னு அரசர் கேட்க, இந்த அறையில் தான் நான் உருவாக்கின மிஷினோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஐசக் பதில் சொல்கிறான். இப்போ இந்த அறையை திறந்து உள்ளே போகிறாங்க. ஐசக் அவன் கையில் வச்சிருக்கிற பட்டியலை பார்த்து தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஐசக்கு உதவி செய்கிற வகையில் சில ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெறும் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி கூடத்துக்கு வர, ஐசக் சேடமறைஞ்ச மாற்றி இவன் கொண்டு வந்த ஸ்பேர் பார்ட்ஸை பொருத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அரசர், நானும் உனக்கு ஏதாவது உதவி செய்கிறேனே ஐசக் அப்படின்னு கேட்க, உங்களுக்கு என்ன வேலை தருவது அரசே அப்படின்னு ஐசக் யோசிக்க, நான் வேண்டுமென்றால் உதிரி பாகங்கள் மற்றும் அதை பொருத்துவதற்கான கருவிகளை எடுத்து தரவா அப்படின்னு அரசர் கேட்க, நீங்கள் எனக்கு எடுப்படியாக உதவி செய்கிறதா, வேணாம் அரசே அப்படின்னு ஐசக் சொல்கிறான். அதை கேட்ட அரசர், அப்படி என்றால் இந்த பாகங்களை எவ்வாறு பொருத்துவது என்று எனக்கு கற்றுக்கொடு, நானும் உன்னுடன் சேர்ந்து பொருத்துகிறேன், சீக்கிரமாக வேலை முடியும் அப்படின்னு அரசர் யோசனை சொல்கிறாரு. அரசர் சொன்ன யோசனையை கேட்ட ஐசக் அரசருக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி பொறுத்துறது எங்கே பொறுத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறான். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸை அரசரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்க ஸ்பேர் பார்ட்ஸை இவன் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சேதமடைஞ்ச ஸ்பேர் பார்ட்ஸை பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசர் உடலை அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே வேலை செய்கிறத பார்த்த ஐசக், ஓகே ஒரு சிறிய இடைவேளை அரசே, எனக்கு பசிக்குது, நான் போய் ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு சில பதப்படுத்தப்பட்ட கேண்டு ஃபுட்ஸையும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் எடுத்துகிட்டு வரான். அதை பார்த்த அரசர், இந்த உணவுகள் எல்லாம் எங்கிருந்து சேகரிக்கிறாய் ஐசக் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா அரசே, இதோ இந்த பழங்கள் எல்லாம் என் அப்பா அம்மா விதைத்த விதைகள்லேருந்து வளர்ந்த மரங்கள்லேருந்து சேகரித்தேன். அதுக்கு என் அப்பா உருவாக்கின சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் என் காதலியோட நேண்டியின் உதவியோட பறந்து போய் எங்கெல்லாம் பெரிய கடைகள் அப்புறம் தொழிற்சாலைகள் இருக்கோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு விஷயம் அரசே, இதே மாதிரியான சாப்பாட்டை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எனக்கும் போர் அடிக்குமா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு போர் அடிக்கும் போது எப்பயாவது பின்பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளான முயல் மாதிரியான விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு ஐசக் விளக்கம் அளிக்கிறான். ஐசக் சொன்ன விளக்கத்தை கேட்ட அரசர், ஓ வேட்டையாட எல்லாம் தெரியுமா, அருமை அப்படின்னு பாராட்ட, அட நீங்கள் வேற அரசே, ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்ல, அரசர் அந்த காடு எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அங்கே எந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அரசர் அந்த மாதிரி விசாரிக்க ஐசக் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம், எதுக்கு அரசு அந்த காட்டை பற்றியும் அங்கே இருக்கிற விலங்குகளை பற்றியும் விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ வேறு வேட்டையாடுவதை பற்றி கூறி எனக்கு ஆர்வத்தை தூண்டிவிட்டாய். இப்பொழுது எனக்கு வேட்டையாட வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது. ஆயுதங்களை எடுத்து வா,
வேட்டையாடி வெகு நாள் ஆகிவிட்டது அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக், ஆஹா, அரசரோட வேட்டையாட போகிறோமா, இந்த வாய்ப்பு யாருக்குடா கிடைக்கும், ஐசக் மாட்டேன்னு சொல்லிடாத, சரின்னு சொல்லு அப்படின்னு மனசுக்குள்ளே தனக்கு தானே பேசிக்கிட்டு யோசிக்கிட்டு இருக்கான். ஐசக் அந்த மாதிரி யோசிக்கிறத பார்த்த அரசர், ஐயா போகலாமா வேண்டாமா, வேண்டாம் என்றால் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை 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 அரசே, போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு குடுகுடுன்னு உள்ளே போகிறான். ஐசக் அந்த மாதிரி உள்ளே போக அரசர் பின்னாடி திரும்பி நின்று பெரிய விண்டோ வழியாக பின்னாடி இருக்க காடை பார்த்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. இதோட நம்மளுடைய சாப்டர் 6 முடியுது. மிஷினை செயல்படுறதுக்கு தேவையான முக்கியமான கோர் மெட்டீரியல் பொடியானதுனால ஐசக் அப்புறம் அரசர் 2 பேராலையும் திரும்பி அரசருடைய உலகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு. ஸோ இதை மறந்து அவங்க அப்பாவுடைய குறிப்புகளை வச்சு அந்த கோர் மெட்டீரியல் கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அரசருக்கு வேட்டையாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வேற வந்திருக்கு. இன்னும் அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஒரு கதை சொல்லவா?